பாருங்க, இன்னைக்கு வந்து சூப்பரான வாத்துக்கறி செமி கிரேவியா வச்சிருக்கோம். அட்டகாசமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, பரோட்டாக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. பாருங்க, அப்படியே ஒரு லெக் பீஸ் எடுத்து அப்படியே கட்டிச்சு சாப்பிட்டோம் நீங்க, அப்படி இருக்கும். அப்படிங்க நல்ல எண்ணெய் சொட்ட சொட்ட. ஆனா நம்ம ஊத்துனது என்னவோ 2 ஸ்பூன் எண்ணெய் தான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாத்துக்கறியிலேயே நல்லா எண்ணெய் ஊறி நல்லா வரும். நல்லா சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, இட்லிக்கு எல்லாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். சூப்பரான அருமையான ஒரு கிரேவி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலால தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு, நம்ம 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலும் இலவசம். அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு 1200 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். அந்த பொங்கல் மந்த் 1 மந்த் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபர்ல உங்களுக்கு வேணுன்ற மசாலாவா இருந்தாலும் சரி, சத்து மாவு, அதுக்கப்புறமா வந்து ரெடிமேடு இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குது. வேணுன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்க, இது 1 கிலோ அளவுக்கு வாத்துக்கறி ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் குக்கர்ல தான் செய்ய போறேன் அப்படிங்கறதுனால. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். பாருங்க, இதுல ஒரு 10 பல்லு பூண்டு இதையும் போட்டுக்குவோம். கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு இனுக்கு அளவுக்கு போட்டு, இது வந்து நைஸா அரைக்க கூடாது, இடிச்ச மாதிரி இருக்கணும். முடிஞ்சா நீங்க வந்து இடிக்கல்ல வச்சு இடிச்சுக்கோங்க, இல்லைன்னா அம்மி இருந்ததுன்னா அம்மியில வச்சு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இதை பல்ஸ்ல போட்டு எடுத்துறேன். தட்டி எடுத்து குறையா அப்படி தட்டி எடுத்துக்கணும். இதை எடுத்து ஒரு தட்டுல மாத்திடலாம். பாருங்க, 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் நல்லா குறைன்னு அரைச்சு எடுத்துக்கணும். நெய்ஸா அரைக்க கூடாது, நல்லா ஒரு பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம். அதாவது நல்லா தட்டி எடுத்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் இந்த சின்ன வெங்காயம். இதையும் எடுத்து தனியா வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு 5 சில்லு அளவுக்கு தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு எடுத்துக்கலாம். அன்னாச்சி மொக்குல ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். பல்ஸ்ல போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சிடலாம். பாருங்க, இப்ப வந்து நான் நல்லெண்ணெய் ஊத்துறேன். இது வாத்துக்கறியிலேயே எண்ணெய் நல்லா முதந்து வரும், அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாம். பாருங்க, ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுவோம். அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுல ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்லோவா வச்சுட்டு போட்டுக்கலாம் ஒவ்வொன்னா. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம், இப்போ நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு. பாருங்க, இதுலயே நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வந்து வதக்கணும், நல்லா வதக்கணும். வாத்துக்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். போட்டு எல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், 2 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன், இதையும் ஊற்றி பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாத்துக்கறி இருக்கு இல்லையா, இதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம், இதையும் இதுல போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மட்டும் நான் சேர்க்கிறேன். உங்க வீட்டு பிள்ளைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா கம்மியா இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இதுல வந்து காரம் ஃபுல்லா இறங்கினதுக்கு அப்புறம் நான் காமிச்ச தேங்காய அரைச்சிருக்கேன், இது இதுல ஊத்திடலாம். மிளகு போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, இது இதுல ஊத்திடலாம். இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. இப்ப நல்லா மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு குக்கர் மூடியை மூடி வச்சிருவோம். இது வந்து கொஞ்சம் திரட்டின மாதிரி தான் இருக்கும். இது வந்து 5 விசில் வரட்டும். வந்துட்டு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வைக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் செமி கிரேவியா தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். பாருங்க, இப்போ வந்து வாத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. எப்படி நான் ஊத்துனது என்னவோ கம்மியான எண்ணெய் தான், நீங்களே பார்த்தீங்க. 2 ஸ்பூன் எண்ணெய்க்கு மேல நான் ஊற்றவே இல்லை. இதுல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்ல ஒரு செமி கிரேவியா வந்திருக்கு பாருங்க.
இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நான் சொன்ன மாதிரி எப்படி கழுவணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? தயிர்லாம் ஊத்தி கழுவுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி செய்யுங்க. உங்க வீட்ல இருக்கவங்க வாரம் 1 நாள் எனக்கு செஞ்சு குடு அப்படின்ற மாரி கேட்பாங்க. ரொம்ப நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க் யூ.